ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் நிர்மல் கேமிங் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எஸ்ஆர்எம் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பா, எஸ்ஆர்எம் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவன் ஐடி வந்து ஸ்கேம் பண்ணிட்டு விட்டுருக்கான். ஓகேவா, அவன் ஐடி வந்து எஸ்ஆர்எம் கிட்டேருந்து தூக்கிட்டான். அதை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணீங்க, நிறைய வீடியோ சென்ட் பண்ணீங்க, எஸ்ஆர்எம் ரீல்ஸ் ஹேக் ஆயிடுச்சு, பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஸ்கேமில் வந்து மாட்ட மாட்டீங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு வந்து எனக்கும் இது மாதிரி நடந்திருக்கு. நான் எப்படி இதை வந்து தப்பிச்சேன், அது மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா, நீங்களும் இது வந்து பண்ண மாட்டீங்க. மொத்தத்தில் இது வந்து எஸ்ஆர்எம் வந்து மாட்டேன் வந்து ஹேக் பண்ணல அவரோட சேனலை. அவர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவராலேயே போட வச்சு அவர் சேனல் எடுத்திருக்காங்க, அவர் கையாலேயே போட வச்சு. ஓகேவா, அது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க கூட வந்து கொலாபரேஷன் ப்ரொமோஷனுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனி வரும். ஓகேவா, அதே மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வந்து அஃபிஷியலாக அனுப்புன மாதிரி ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரி போட்டு கொலாபரேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இமெயில் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த இமெயில் வந்துட்டு இவரும் ஒரிஜினல் நம்பிட்டு வந்துட்டு எல்லாம் கிளிக் பண்ணி உள்ளார வந்து எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மானிட்டேஷன் பண்ணது எல்லாமே ஃபில் பண்ணன உடனே இவர் வந்து ஒரிஜினல் நம்பி கொலாபரேஷன் எல்லாமே பண்ணிட்டாரு. ஓகேவா, பண்ணதுக்கப்புறம் ஓனர்ஷிப் இவர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா, 2 ஓனர்ஷிப் இருக்கும். ஒன்று வந்து 7 டேஸ்க்கு வந்து இவர்கிட்ட தான் இருக்கும். அது எப்படி மாற்றினாங்கன்னு தெரியல. மொத்தமாக வந்து அவர்கிட்ட மொத்தமாக வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா, எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் எதுவுமே இல்லை. இப்போ வீடியோஸ் மட்டும் 4 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் மட்டும் இருக்குது. இவர் வந்துட்டு லைவ் போட்டிருக்காரு. ஓகேவா, ஏன்னா லைவ் போட்டிருக்காருன்னா அவர் வந்து ஆல்ரெடி நான் பிரிசம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு கீ மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த கீ வச்சு இவர் வந்து ஒரு 46 நிமிஷம் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து நீங்களே பாருங்கள் என்ன பேசியிருக்காருன்னு. ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு அவர் வந்து. வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு லைவுக்கு நான் வந்துட்டேன். என்னமோ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. இது என்னோடய சேனலோட ஒரு கடைசி ஒரு லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் என் சேனல் ஆக்சஸ் உள்ளவன் இந்த ஸ்ட்ரீமர் கீயை ரீசெட் பண்ணிட்டா எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும்னு நினச்சி கூட பார்த்து தரல. கொலாபரேஷன் ஒரு ப்ரொமோஷன் நம்பி ஓனர் ரோல் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றி வாங்கி இந்த சேனலே என்கிட்ட பறிச்சிட்டாங்க. அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது. அவன் என்கிட்ட கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபேக்கு. இந்த ஒரு நிலைமையில் நான் வந்து நானே ஒருத்தனுக்கு சேனல் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு வரணும்னு நினச்சி கூட பார்க்கல. 6 வருஷம் நண்பா கூறி சேர்க்குற மாதிரி ஒவ்வொருத்தராக சேர்த்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து என்ன வேணும் அதை தக்க வச்சுக்கிற தகுதி எனக்கு. அவர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. 6.5 வருஷம் 2.1 மில்லியன் வந்து கேமிங் கேட்டகரியிலேயே வந்து இதுதான் கஷ்டமான ஃபீல்டு. கேமிங் கேட்டகரியில் யாராலையுமே அதை ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் அதுலேயுமே அவர் வந்து 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தும் இது மாதிரி ஸ்கேம் ஆகிட்டாருங்கும்போது அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு. நீங்கள் வந்து இப்போ சொல்லலாம் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணால் அவரோட யூடியூப் சேனலை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலான்னு. ஆனால் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னு நான் சொல்கிறேன், இதே வந்து கரீனாவாக இருந்தால் வந்து அவர் ஐடி வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, பிவிஎஸ் எல்லாமே விபேட்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு டைம் கேமிங் தமிழன் விக்கு அண்ணனோட ஐடியும் போச்சு. அதை வந்து பிவிஎஸ் அண்ணன் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட், டோட்டல் ப்ரொசீஜரே வேறு. ஓகேவா, இது வந்து கூகுள் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, இதுக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து இவர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டு ஜிமெயிலை எடுத்தால் வேணால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து யூடியூபால் மட்டும்தான் அவரோட ஐடி வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ வந்து ஏன் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவரை பற்றி வீடியோ போடுறாங்க, எதுக்கு வீடியோ போடுறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேவா, அது ஏன் வீடியோ போடுறாங்கன்னா இது மாதிரி ரெகுலராக ஹேஷ்டாக்ஸ் வரும்போது யூடியூப் கண்ணில் வந்து ஒரு டைம் பட்டுக்குது அவர் வந்து சேனலில் ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா இத்தனை பேர் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாம் காட்டி வேணால் ஒரு ஐடி வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா, அதனால வந்து ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டரும் அவங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. நீங்களும் அது மாதிரி சப்போர்ட் பண்ணால் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து யூடியூப் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா டேக் பண்ணுங்கள். ஒரு வேளை யாராவது வீடியோ வந்து அவங்க கண்ணில் பட்டாலோ அது மாதிரி பண்ணாவோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் எட்டிக்கொட்டமேடுங்கிற ஊரில் வந்து அவர் இருக்கார்.
ஓகேவா. அவர் வந்து இப்போ கான்டாக்ட் எதுவுமே இல்லை. முன்ன வந்து எஸ்ஆர்எம் ஸ்குவாட் வேணால் அவர்கிட்ட வந்து ஏதாவது இமெயில் கொடுத்துருந்தா வேணால் யூடியூப் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. எனக்கு என்ன ஸ்கேம்னா, ஒரு 4 இயர்ஸ் பேக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் எஃப்எஃப் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு ரிடீம் கோட்னு ஒன்று மேட்ச் நடக்கும். ஓகேவா, அது அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயரே கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபைனல்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ்வளோ வியூஸ் டார்கெட் இருக்கும், இவ்வளோ லைக்ஸ் டார்கெட் இருக்கும். அது முடிஞ்சோடனே எல்லாத்துக்குமே வந்து ரிடீம் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் இதில் கூகுளில் போட்டால் நமக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் நம்ம ஐடிக்கு வந்து கிளைம் ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி அஃபிஷியல் பேஜ் வந்து எனக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணார். அதில் போய் நான் லாகின் பண்ண உடனே அதில் நார்மல் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆச்சு, ஒரிஜினல் அப்படியே பியூர் மாதிரி ஓப்பன் ஆச்சு. அப்புறம் முடிஞ்சோடனே எந்த ரிப்ளையும் வரல. பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்தில் என் ஐடியை வந்து மொத்தமே தூக்கிட்டாங்க. ஆனால் ஜிமெயில் இருந்ததுனால வந்துட்டு ஜிமெயில் மட்டும் எடுத்துட்டேன். ஆனால் ஃபேஸ்புக்கு ஃப்ரீ ஃபயர் போயிடுச்சு. அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எடுக்க முடியல. நீங்கள் இது மாதிரி ஸ்கேமில் மாட்டக்கூடாதுன்னா எந்த லிங்க்கு அது மாதிரி எது வந்தாலும் அஃபிஷியலாக நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாதீங்கன்னு தான் நான் இது வரைக்குமே சொல்லிட்டு இருக்கேன். நிர்மல் கேமிங் ஃபேமிலிக்கு தெரியும். நான் எந்த வீடியோ எடுத்தாலுமே வந்து எதுலேயுமே உங்கள் பர்சனல் டீட்டெயிலை மென்ஷன் பண்ணாதீங்க, எந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின் இதாக இருக்கும், எதுலேயுமே வந்து ஸ்கேம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது உங்களுக்கு வந்து ஐடி ரெக்கவர் பண்ண தெரியும். இப்படி பண்ண தெரியும்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோ வந்து டேக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் இதை வந்து கண்டிப்பாக டேக் பண்ணிட்டு போங்க. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரே வந்து ஒரு வீடியோவில் வந்து லைவில் வந்து சொல்லியிருக்காரு, நான் எப்படி வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணி வீட்டில் கொடுக்கும்போது வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த அமௌண்ட் என்ன பண்ணீங்க? ஸோ எப்படி அது அந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு 8000 ரூபாய் வரும், ஒரு $100 அப்படிங்கிறது. அந்த அமௌண்ட் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் சேலரி? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 18,000 வந்துச்சு ப்ரோ. $200. அதாவது எப்படி வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அது எப்படி எடுக்கணும், எங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னே தெரியாது. யூடியூப் பார்த்து அப்பதான் ஆட்சென்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். அது அடுத்த மாசம் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த $100 வந்தப்போ பண்ணல, அதுக்கு அடுத்த மாசம் தான் நான் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நானு என் ஒய்ஃப் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வீட்டு ஃபங்க்ஷனு, வீடு பால் காய்ச்சறதுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். வீடு பால் காய்ச்சினாங்க, சாப்பிட்டு சரி ஓகே கடையில் வேலை இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு, அந்த 100 ரூபா சம்பளத்துக்கு நீ எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போகிறேன்னு ஆடுற, கொஞ்ச நேரம் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அப்போ 5000 ரூபா தான் சம்பளமே, பெருசாலாம் கிடையாது. கடையில் மிஞ்சி மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி ஒரு இந்த சர்வீஸ் இதெல்லாம் பெருசாக வராது. இப்போ ரொம்ப ரேரு, கொஞ்சம் டவுன்ஃபால் தான். அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கடையை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருந்தப்போ இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. அந்த கரெக்டாக அந்த இடத்த விட்டு இந்தாண்ட வரேன், எனக்கு வந்து இந்த மாதிரி 18,000 ரூபா கிரெடிட்னு வந்துச்சு. அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ். எப்படின்னா ஒரு 100 ரூபா சம்பளத்தை நானே கொடுக்குறேன், நீ இரு இப்போ அங்கே போகிறேன்னு எதுக்கு ஆடுற அப்படிங்கிறத அங்கே சொல்லும் போது, அடுத்து அந்த இடத்த விட்டு இந்தாண்ட போகிறேன், எனக்கு 18,000 ரூபா கிரெடிட் ஆகுது. ஒரு கிரெடிட் ஆகும் போது அப்படியே ஒரு ஹாப்பினஸ். திரும்பி போய் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு வரலான்னு தோணுச்சு. சரி ஓகே, என் ஒய்ஃபு வீட்டு ரிலேட்டிவ்னா ஒரு சொந்தம் வேணாம், அவங்க ஃபங்க்ஷனு அப்படின்னுட்டு பல்ல கடிச்சிட்டு எனக்கும் ஒரு நாள் வரும், என் வீடும் ஒரு நாள் பால் காய்ச்சுவேன், அன்னைக்கு ஒரு நாள் உங்களை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா அசிங்கப்படுத்தினா எல்லாம் வந்து ஏதோ பின்னாடி போய் அசிங்கப்படுத்துவேன், இவங்களாம் டைரக்டா அட்டாக் பண்றாங்க. அது ஒரு மாதிரி சங்கட்டம் ஆயிடுது. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் இந்த டேக் பண்ணுங்க, அப்பதான் இது இப்போ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அதிகமாக பேன் ஆகுதுன்னு தான் சொல்கிறீங்க. அது வந்து பேன் ஆகாது, நீங்கள் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பேன் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. எங்கள் டீமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் கூட ஆக்சல் அவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட யூஸ் பண்ணிவிட்டு நான் எது இருந்தாலும் கரெக்டாக அவங்க வந்து செட்டப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து யாருமே வந்து செட்டப் வீடியோ ஒழுங்காக பார்க்குறதில்ல, இதுதான் மெயின் ரீசன். வந்தோடனே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது, செட்டப் வீடியோ யாருமே பார்க்குறதில்ல. ஓகேவா? நீங்கள் வந்து செட்டப் வீடியோ பார்த்தவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? இது வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து அவசரத்தில் பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லாமே பொறுமையாக எங்கேயுமே ஸ்கிப் அடிக்காமல் செட்டப் வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அதுக்குன்னு ஃபைல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இது பண்ணிங்கன்னா வந்துட்டு பண்ண முடியாது. செட்டப் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அதை தான் சொல்லுவேன்.
நிறைய பேர் வந்து கீ ஜென்ரேட் பண்ண முடியலங்கிறீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அந்த கிளிக் பண்ணுற இடத்தெல்லாம் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த கீ வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். அங்கே வந்து இன்ஸ்டாலில் லாகின் பேஸ்ட்டு கேட்கும். அந்த பேஸ்ட் கொடுத்து மேலே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு வரலன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாம் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த இன்சுலேஷன் ஃபெயில்டு மட்டும் நீங்கள் வந்து எரர் டீட்டெயில்ஸை ChatGPTல போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுவேன். லைவ் நிறைய பேர் வந்து லைவ் போடுங்க ப்ரோ, ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து என் கூட விளாண்டிங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். வந்துட்டு நெட்வொர்க் இங்கே இஷ்யூவாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் டெய்லியும் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. அதனால் வந்து நான் மேலும் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் நிறையா கொடுப்பேன். ஓகேவா? மறக்காமல் வந்து இனிமேல் இதில் என்ன ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு. அப்புறம் மறக்காமல் நீங்கள் யாருக்கிட்டையாவது பே பண்ணி வாங்கி ஸ்கேம் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வாங்குனீங்கன்னு சொல்லிட்டோம் அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்கேமர் அப்படின்னு போட்டு அவங்க நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?